இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக அவன் தீர்மானித்து கட்டி கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகிற காரியம், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்திலே, நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவருக்கு இணையாக சொல்ல இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த அவரை நம்ம எந்த தேவாலயத்தில் அடக்க முடியும்? ஆனாலும் சாலமோன் கட்டின அந்த பெரிய ஆச்சரியப்படத்தக்கதான ஆலயத்தை உலக அதிசயங்களிலேயே ஒன்றாக கருதக்கூடிய அளவிற்கு கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை ஆண்டவர் தாமாக விரும்பி ஒப்பு கொண்டதின் நிமித்தமாக அவர் எருசலேமிலே அந்த ஆலயத்தை அவர் கட்டினார். தேவனும் அங்கே ஏறெடுக்கப்படக்கூடிய தூபங்களுக்கும் பலிகளுக்கும் அவர் அதனை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருந்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழக்கூடிய நமக்கு வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? இவ்வளோ பெரிய உலக அதிசயமாய் போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயத்தை, அதிலே ஏறக்கெடுக்கப்படுகிற பலிகளை, காணிக்கைகளை, தூபங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றியிருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய சரீரங்களிலே ஏறெடுக்கப்படக்கூடிய துதி ஸ்தோத்திரங்களை, நாம் அவருக்கென்று படைக்கிற காரியங்களை அவர் இன்றைக்கும் நமக்குள்ளாக வாசமாய் இருந்து அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே இன்னொரு பகுதியிலே சொல்லப்படுகிறது, மண்பாண்டங்களில் விரையேறப்பெற்ற அவருடைய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. கிருபையின் காலத்தில் நம்முடைய சரீரங்களை ஆலயமாக்கி கொள்ளும்படிக்கு அவர் சித்தமானார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 19, இதெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாக்கியம். சாலமோனின் ஆலயம் உலக அதிசயங்களில் ஒன்று என்று சொன்னால், நாமும் இந்த உலகத்திற்கு அதிசயம்தான். உலகத்தார் அடையாளம் காணும் அளவிற்கு நம்மால் வாழ முடியாதது இன்றைக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அற்ப கோபுரங்கள் கொண்ட தேவாலய கதவுகள் அவரை பூட்ட நினைப்பதும் ஆச்சரியம் அளிக்கிறது. நாம் மடமையான காரியங்களை செய்யாதபடி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடியினாலே, நம்முடைய சரீரங்களை உலகம் போற்றுகிற அளவிற்கு ஒரு பரிசுத்த ஆலயமாக மாற்ற விரும்புகிற ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னார். நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தப்படுத்தி இந்த உலகம் காண்கிற அளவிற்கு அதிசயங்களில் ஒருவராக, பரிசுத்தராக நம்மை அவர் மாற்றிவிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்.